அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஜாதகப்படி புகை, மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமை யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மனிதனுக்கு நிறைய திறமை இருக்கலாம், ஆனால் அந்த திறமைகள் இருக்கக்கூடிய மனிதர் இந்த பழக்கங்களுக்கு ஏதாவது ஒரு அடிமையாகும் போது என்ன ஆகுனா அந்த திறமைகள் மக்களுக்கு பயன்படாமல் போயிடும். நிறைய திறமைசாலிகள், ஒவ்வொரு துறையிலையும் நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த போதை வஸ்துக்களில் ஒரு அடிமை ஆகிட்டாங்கன்னா 6 மணிக்கு மேலே அவங்களால எதுவும் பண்ண முடியாது. 6 மணிக்கு 7 மணிக்கு மேலே நைட்டில் கிட்டத்தட்ட ஒரு திறமைசாலிகள் நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச நிறைய திறமைசாலிகள், அவங்க இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டு அது அவனுடைய வாழ்க்கையே என்ன ஆகுதுன்னா, அதுவும் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கும். ஆனால் சாதாரண மக்கள் மேற்கண்ட இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு குடும்பத்தை கவனிக்க முடியாது, நிறைய அவப்பெயர்கள் வரும். இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது பொதுவாகவே ஒருவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்பது 6வது பாவம் தான் உணவு பழக்க வழக்கம்னு சொல்லக்கூடியது. உணவு பழக்கம் என்பது 6வது பாவத்தில் காரணம். அதாவது நம்முடைய சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன வயிற்றில் பொறுத்தால வயிறு என்பது 6வது பாவம். அப்போ உணவு பழக்க வழக்கம் என்பது 6வது பாவம். அப்போ இந்த 6வது பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது, பொதுவாக நாம் உண்ணக்கூடிய உணவு அது நம்ம உடம்புக்கு நன்மையை தரக்கூடியது தான். உணவு என்பது நம்ம உடம்பை வளர்ப்பது தான். அப்போ 6வது பாவங்கிறது 8, 12 தொடர்பு கொள்ளும்போது இந்த உடம்பு என்பது லக்னம், அதை புரிஞ்சுக்கணும். உடல் என்பது லக்னம், உடல் என்பது தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய லக்ன பாவம் என்பது உடல். அதில் 6வது பாவங்கிறது லக்ன பாவத்தில் 12 பாவமும் அடக்கம் அப்படிங்கிற வகையில் 6வது பாவம் என்பது வயிறு. அப்போ 6வது வீடு அந்த ஜாதகத்தில் 8வது வீட்டையோ 12வது வீட்டையோ தொடர்பு கொள்ளும் போது அந்த உணவுகள் லக்னத்துக்கு தீமை தருகிறது. ஏன்னா அந்த 8, 12 என்பது லக்னத்துக்கு தீமை தரக்கூடிய பாவம். நம்ம திரும்ப திரும்ப வீடியோவை பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், 8வது வீடும் 12வது வீடும் லக்னத்துக்கு தீமை. லக்னத்துக்கு தீமை தந்து ஒரு பாவம் தன்னை, அது எந்த பாவத்துக்கும் அது சாதகம் இல்லாமல் போயிடும். இப்போ 6வது பாவத்துக்கு 8, 12 போகும்போது 6வது பாவத்துக்கு இது சாதகமான பாவம் தான். ஆனால் லக்னத்துக்கு 8, 12ங்கிறதால இந்த உணவு மூலமாக லக்னம் துன்பத்தை அனுபவிக்கிறது. அப்போ இந்த மது வஸ்துக்களாக போதை வஸ்துக்கள் மூலமாக நிச்சயமாக உடம்புக்கு பாதிப்பு தான். குறிப்பாக கிட்னி, கல்லீரல், லங்ஸ் இந்த மாதிரி மேஜர் ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது. அப்போ 6வது வீடு 8, 12 தொடர்பு கொண்டாவே அவர்கள் உண்ணக்கூடிய உணவு அவர்களுக்கு விஷத்தன்மை பொருந்தியதாக அமையும். இதுக்கப்புறம் கிரகங்கள், இதுக்கு என்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே மரபு மீறலை சொல்லக்கூடிய கிரகங்கள் ராகு கேது தான். மரபு மீறல் சொல்கிறது ராகு கேது மரபு மீறல் அப்படிங்கிறது ராகு கேதுவோட காரகங்கள். இந்த ராகு கேதுகள் ஒரு ஜாதகத்தில் 6வது வீட்டு உபநட்சத்திரமாகவோ அல்லது லக்னத்துக்கு உபநட்சத்திரமாகவோ அது 6, 8, 12 தொடர்பு கொண்டா, அதாவது இந்த ராகு கேதுவும் ஜாதகத்தில் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி அமைப்புகள் வருகிறது. மீண்டும் இல்லை விவரமாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்தி ஜோதிட பயிற்சி மையத்தின் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெறுகின்றன. அதே மாதிரி ஆன்லைன் பயிற்சி வகுப்பும் நடைபெறுகின்றன. இது சம்பந்தமான விஷயத்தை என்னுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். www.astrodevaraj.com வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பயிற்சி மையத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, பயிற்சிக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் கொடுப்பனையும் தசாபுத்தியன் என்ற புத்தகம், அதாவது நம்ம பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட 100 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கோம், நம்ம பயிற்சி மையத்தின் வழியாக வெளியிட்டிருக்கோம். அது எல்லாத்துக்கும் முதன்மையான புக்கு. இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு, 1 மாதம் கழிச்சு நம்ம பயிற்சிக்கு வரலாம். இந்த வீடியோலாம் பார்த்துட்டு முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி, இந்த புக்கோட காஸ்ட் 500 ரூபா ப்ளஸ் 100 ரூபா கொரியர் சார்ஜ் 600 ரூபா அனுப்பிச்சிட்டிங்கன்னா, இதே நம்பர் தான் ஜிபே, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கே நீங்கள் ஜிபே அனுப்பிச்சிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிடுவேன். இந்த புக்கை படிச்சுட்டு 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு நம்ம பயிற்சி மையத்தை நீங்கள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு
மாதமும் 2வது சனிக்கிழமை 2 மணிலேருந்து 5 மணி வரை நம்முடைய பயிற்சி மையத்தில் படிக்காத நபர்களும் கூட யாருன்னா வரலாம். ஜோதிட ஆர்வலர்கள், நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் யாருன்னா வரலாம். மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இது சம்மந்தமாக எனக்கு கால் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் மேப் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். இதில் புதிய நபர்கள், அதாவது ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிற நபர்கள் சென்னை குன்றத்தூரில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நடைபெறுகின்றன. இது சம்மந்தமான விஷயத்தை கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அப்போ பாவ காரகம் என்பது 6வது வீடு 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்வது. இது மேஜர். இதுக்கப்புறம் துணை நிற்கக்கூடிய பாவங்கள் ஒன்றுனா நான் சொல்லுவேன் நான். அதுக்கப்புறம் ராகு கேது 6, 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். குறிப்பாக ராகுவோ கேதுவோ லக்னத்துக்கோ அல்லது 6வது வீட்டுக்கோ உபநட்சத்திரமாக வர வேண்டும். லக்னத்துக்கோ 6வது வீட்டுக்கோ உபநட்சத்திரமாக வந்து ராகுவோ கேதுவோ லக்னத்துக்கோ 6வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்து அது 6, 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அவங்க போதை வஸ்துக்கு இளமையிலேயே அடிமையாகி விடுவார்கள். இதுதான் மெயினான ஒரு அமைப்பு. இது இல்லாமல் லக்னத்துக்கு 6வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வராமல் வேறு ஒரு வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்து ராகு கேது 6, 8, 12 தொடர்பு கொண்டு அவங்க எப்பயாவது ஒன் டைம் பண்ணுவாங்களா வழியா அது அவ்வளோ இதுவாக சொல்ல முடியாது. அது இல்லாமல் 6வது வீடும் 8, 12 தொடர்பு கொள்ளாமல் நல்ல வலுவாக இந்த 8, 12வது வீட்டை கெடுக்கக்கூடிய 7, 11 குறிப்பாக 5வது வீட்டை இந்த வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அவங்க உணவு பழக்க வழக்கத்தால், அதாவது புகையும் கிட்டத்தட்ட ஒரு உணவு மாதிரி தான். ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே போகுது இல்லையா. நம்ம 2வது பாவங்கிறது வாயின்னு சொல்கிறேன். அந்த வாய் மூலமாக உடம்புக்குள்ளே என்ட்ரி ஆகுது இல்லையா. அப்போ புகையும் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் தான் வரும். அது 5, 7, 11. ஏன்னா இந்த 6, 8, 12க்கு அப்படியே 12வது வீடு 5, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. அவங்க குடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரல. குடிப்பாங்களா ரேரா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு குடிப்பாங்களோ, அதில் அடிமையாக மாட்டாங்க. ஆனால் லக்னத்துக்கும் 6வது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வந்த இந்த கிரகம் ராகு கேதுவாக இருக்கக்கூடிய கிரகம் 6, 8, 12 தொடர்பு கொண்டு 6ஐயோ 8ஐயோ 12ஐயோ தொடர்பு கொண்டு 6வது பாவமும் 8, 12 தொடர்பு கொள்ளும் போது 8ஐயோ 12ஐயோ தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு அடிமையாயிடுவாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப மெயின் தசாபுத்திகள். தசாபுத்திகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி 6, 8, 12 அப்படின்னா மதுவுக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பு. அதாவது இந்த அமைப்பு இருந்து இதுக்கு பேர் கொடுப்பனைன்னு சொல்லுவோம். 6வது வீடு 8, 12 தொடர்பு கொள்வது. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது லக்னத்துக்கோ 6வது வீட்டுக்கோ உபநட்சத்திரமாக வந்து 6, 8, 12 தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிற அமைப்பு கொடுப்பனை. இந்த கொடுப்பனை இருந்து அவர்களுக்கு நடக்கிற தசாபுத்திகள் அப்புறம் பெரும்பாலான கிரகங்கள் 5, 7, 11 தொடர்பு கொண்டால் அவர்கள் மதுவுக்கு அடிமையாக மாட்டார்கள். ஏன்னா ஒரு சம்பவத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஆற்றல் தசாபுத்திக்கு உண்டு. அப்போ தசாபுத்தி ஒரு ஜாதகத்தில் 9 கிரகத்தில் நடக்கிற தசாபுத்தி தசாநாதன் 5, 7, 11 தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகம் 5, 7, 11 தொடர்பு கொண்டு அவர்கள் மதுவுக்கு அடிமையாக மாட்டார்கள். அதாவது இந்த 6வது பாவம் என்பது 7வது வீட்டுக்கு 12வது பாவம். 7க்கு இது 12 பார்த்தீங்கன்னா தெரியும். 7லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 6வது வீடு 12வது பாவமாக அமையும். 7வது வீடு என்பது நடுநிலை, அதாவது சாமானியர்கள், சராசரி மக்கள், நடுநிலையாளர்கள், பொதுமக்கள், பொதுவான, அதாவது 7 என்பது பொது. நம்ம பொது வழின்னு சொல்கிறோம் இல்லையா. ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம், நேராக ரோடு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போவோம். அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இது பொது வழி அல்ல. ஒரு பெரிய கேட் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதிக்கு சொந்தமான இடமா இருக்கும். அது பொது வழி இல்லை, அது தனி வழி, நேராக ஒரு வீட்டுக்கு தான் போவோம் அது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ 7 என்பது எல்லாரும் போகக்கூடிய பாதை, 6 என்பது தனித்த பாதை. எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்த மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது மதுவுக்கு அடிமை இல்லை, ஒரு சிலர் மட்டும்தான். அதாவது எல்லாரும் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாதீங்க. அடிமைன்னா குடிச்சே ஆகணும்னு இருக்காங்க இல்லையா. இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு, தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு, அது அப்புறம் பேசுவோம் நம்ம, அது அரசியல், அது வேண்டாம் நமக்கு. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிமை எப்போ பார்த்தாலும் டெய்லி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு யாருக்கு இருக்கோ அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்போ 7வது பாவம் என்பது எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறை, எல்லாரும் இருக்கிற மாதிரி. 6 என்பது மது குடித்தவங்க தனியாகிடுவாங்க. ஏன்னா இந்த 6வது பாவங்கிறது நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம். 6வது பாவத்தை வெற்றின்னு சொல்லலாம்.
ஆனால் அது கூட 8 12 சொல்லும்போது ஆணவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மது சாப்பிட்டாவே அவங்களுக்குன்னு ஒரு ஆணவம் வந்துடும், ஒரு கெத்து வந்துடும். அதுதான் இங்கே சொல்லக்கூடியது. 6வது பாவங்கிறது வெற்றி, ஒரு ஆளுமை, ஒரு ஆணவம், கொஞ்சம் இயற்கையாகவே கொஞ்சம் ஒரு கெத்து ஒன்று வந்துடும். அதுதான் இங்கே சொல்லக்கூடியது. அப்போ 6வது வீடு என்பது உங்களுக்கு ஜாதகத்தில் 5, 7, 11 தொடர்பு கொள்ளும் போது 6வது வீடு உணவு பழக்கம் சொல்கிறோம் இல்லையா, இந்த 5, 7, 11 பாருங்கள் லக்னத்துக்கு சாதகமான வீடு. அப்போ எதெல்லாம் உணவாக உட்கொள்கிறாரோ அது அவருடைய லக்னம் என்ற உடலுக்கு சாதகமாக அமைகிறது. அப்படிங்கிறதால 6வது வீடு 5, 7, 11 தொடர்பு கொள்கிறவங்க. அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் 5, 7, 11 தொடர்பு கொள்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய பொதுவான குணம். லக்ன பாவம் 5, 7, 11 தொடர்பு கொள்கிறவங்க. 6வது பாவம் லக்ன பாவம் ராகு கேது, அதுக்கப்புறம் நடக்கிற தசாநாதன், இதெல்லாம் 5, 7, 11 தொடர்பு கொள்கிறவங்க மது பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. மதுவே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே உடம்புக்கு நன்மையை தரக்கூடிய. அந்த உணவை நம்ம பொது வெளியில் அப்படியே சாப்பிடலாம். உதாரணத்துக்கு இந்த 7வது பாவங்கிறது பொது வெளின்னு சொல்கிறோம் இல்லையா, பொது வெளி. ஒரு மதுவை நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட முடியாது, பொதுவாக சாப்பிட முடியாது. ஆனால் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிடலாம். இப்போது புகைப்பிடித்தல் கூட பொது இடத்துல பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பொது வெளியில் எதெல்லாம் பொது வெளி என்பது 7வது வீடு. அப்போ 6வது வீடு 5, 7, 11, லக்னம் 5, 7, 11, நடக்கிற தசா புத்தி 5, 7, 11. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நேர்மையான உணவு பழக்கம், உடம்புக்கு பாதிப்பை தராத, மற்றவர்களுக்கு பிரச்சனையை தராத. இந்த மதுவால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் பாதிக்கிறது இல்லை, அவங்க குடும்பமே பாதிக்குது டோட்டலாக. அந்த நேரத்தில் எவ்வளோ நல்ல மனிதராக இருந்தாலும் கூட இந்த மது சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வேறு நினைப்புகள் ஒரு ஆணவத்தன்மை தேவையில்லாமல் சந்தேக குணங்கள், நிறைய பிரச்சனைகள். அது நம்ம சொல்லி தர வேண்டியதில்லை, நிறைய. ஏன்னா அந்த 8, 12 என்பது இந்த 6வது பாவம் வளர்ந்தாவே அதுக்கப்புறம் 8, 12ங்கிறது கொடுமையாக இருக்கும். அந்த வகையில் பெரும்பாலான கிரகங்கள் 5, 7, 11 தொடர்பு கொள்கிறவங்க மதுவுக்கு அடிமையாக மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் 3வது பாவம், அதாவது ரொம்ப அதீதமாக இந்த மதுவுக்கு அடிமையானவங்களுக்கு 3வது பாவமும் 6, 8, 12 தொடர்பு கொள்ளும். ஏன்னா மனநிலை பாதிக்க ஆரம்பிச்சிடும். 3வது பாவம் 6, 8, 12 தொடர்பு கொள்கிறவங்களுக்கும், அதாவது மதுவால், அதாவது இந்த 6வது வீடு ராகு கேது 6, 8, 12 தொடர்பு கொண்டு அதே ஜாதகத்தில் 3வது பாவமும் 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிற மனிதர் மதுவுக்கு அடிமையாவது மட்டும் இல்லாமல் அதன் ரீதியாக மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இருப்பார். அதாவது இவரை குணப்படுத்துறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நடக்கிற புத்திநாதன் 5, 7, 11 தொடர்பு கொள்ளும்போது ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்கும்போது இது ஓரளவுக்கு அதிலிருந்து காப்பாற்றலாம். எந்தெந்த கிரகங்கள் 5, 7, 11 தொடர்பு கொள்கிறதோ அந்த நேரத்தில் இந்த மதுவுக்கு அடிமையாயிட்டு, குறிப்பாக அந்த 3வது பாவமும் கெட்டு மனநிலையும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு 5, 7, 11 தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்தில் நாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு சாதகமான அமைப்பு இருக்கும். குறிப்பாக தசா புத்திகளை அனுசரித்து போகும்போது அடுத்து வரக்கூடிய தசை 5, 7, 11 இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, 6, 8, 12 கூடிய தசாநாதனாக இருக்கக்கூடாது. மேலும் விவரங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.